நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். சென்ற பதிவில் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் என்று நான் பேசியிருந்ததை பலர் கேட்டு பாராட்டியிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து இந்த பதிவிலே ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் என்று இந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஜிம் என்ற பெயரிலே உடலை வளர்ப்பதற்காக பல அறிவியல் பூர்வமான கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த காலத்திலே இயற்கையிலேயே அவரவர்கள் வீட்டிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலுமே ஒரு பயிற்சி இருந்தது. இந்த உபகரணங்கள் இல்லாத காலத்திலேயே ஆட்டுக்கள், அம்மி என்று போன்ற மிக்சி இல்லை, கிரைண்டர் இல்லை, அந்த மாதிரிலாம் இருந்து அவங்க உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. குனிஞ்சி பெருக்கிறது, துடைக்கிறது, இப்படிலாம் லேடிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜென்ஸும் அதே மாதிரி பல விஷயங்களை கிணத்துல நீர் இறைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சைக்கிள் ஓட்டுறது, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி காசை கொடுத்து அந்த உடம்பை வளர்த்துக்கணுன்றதுக்காக நம்ம ஜிம்முக்கு போய் நம்ம அவங்க உடம்பை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி உடம்பை வளர்க்குறது தவறில்லை. ஆனால் நமக்கு இயற்கையாக இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு உடலிலே உள்ள உறுப்புகள், ஹிருதயம், நுரையீரல், கல்லீரல் போன்ற பல உறுப்புகள் இருதயத்திலிருந்தே வரக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நாம் உடலை வளர்க்க எண்ணும் பொழுது என்ன ஆகிறது, அந்த இருதயத்துக்கு மேலும் மேலும் நாம் அதிகமான பலுவை கொடுக்கின்றோம். இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜிம்முக்கு போய் நல்லா உடற்பயிற்சி செஞ்சவங்கெல்லாம் 2-3 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு. சினிமாவில் நடிக்கிறவங்க அவங்க திடீர்னு உடம்பை ஏற்றிக்கிறாங்க, உடம்பை குறைச்சிக்கிறாங்க, அப்படின்லாம் அவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு உடற்பயிற்சி டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க செய்வாங்க. அவங்க கூட இருந்து அவங்களுக்கு அப்பப்போ எந்த விதமான டயட்டு, உணவு வகைகள் எடுத்துக்கலாம், எப்படி பண்ணலான்றது சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் சாதாரணமாக ஒரு ஜிம்மில் போகிறவங்க அவங்க ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டராக தான் இருப்பார். அது எந்த வகையில் நமக்கு அது உறுதுணையாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்குன்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த உடற்பயிற்சி செய்யும்போது. சாதாரணமாக நம்ம அந்த காலத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய யோகா பயிற்சிகளே ஆசனங்களும், அந்த ஆசனங்களுக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடிய உடற்பயிற்சிகளும் அதுவே நமக்கு தேவையான அளவுக்கு போதுமாக தான் இருக்கிறது. அதை நம்ம யாரும் அதை மதிக்கிறது இல்லை, அவ்வளோதான். இன்றைக்கி யோகம்னு சொன்னாங்க, யோகாபயாசனம் பண்ணணும், யோகாசனம் பண்ணணும்னு சொன்னால் அதை நினச்சி சிரிக்கிறாங்க. அது அறிவியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு அதை ஒதுக்கிட்டு ஜிம்மில் போய் உக்காந்துட்டு ஒரு சைக்கிளை, மெக்கானிக்கல் சைக்கிளையும் ஒரு இதையும் ஓட்டிட்டு உடம்பை வளர்க்குறேன்ற பேரில் வளர்க்குறாங்க. அது எந்த வகையில் உபயோகப்படும், அது எந்த விதத்தில் ஆபத்துகளை விளைவிக்கும் என்பதையும் நம்ம அதை ஆராய்ந்து தெளிய வேண்டும். அறிவியல் வளர்ச்சியிலே அழிவுக்கும் பாதை வகுக்கப்படுகிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோ அவங்களாம் அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பான டாக்டரை கூட வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டாக்டர்ஸ் அப்பப்போ அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க, அதை கேட்டுட்டு பண்ணுவாங்க. இது டெய்லி நம்ம போயிட்டு ஜிம்மில் உக்காந்துன்னு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பானது, நமக்கு உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் எந்த விதத்திலே நமக்கு பயன்படும், அது எந்த வகையிலே பழுதடையும், டேமேஜ் ஆகும் என்பதெல்லாம் நம்ம அறிவுபூர்வமாக அறிஞ்சிக்கணும். சரி, அந்த விஷயத்தை விட்டுடுவோம். உடலை வளர்க்குறதுன்றது இன்றைய கால இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக போயிடுத்து. அது அந்த உடலை நல்லா வளர்த்து தானும் ஒரு உலக நாயகனாக மாறணும், அந்த மாதிரி ஒரு பெரிய போட்டியில் கலந்துட்டு அதில் அழகன் அப்படின்லாம் கலந்துக்கணுன்ற ஒரு ஆசைகள்லாம் இருக்குது. அது தவறு இல்லை, அதை அவங்க செய்யட்டும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம மனசையும் வளர்க்கணுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும்.
மனசு வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மனது வளராவிட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன ஆகுதுனாக்கா மனம் வந்து சுருங்கிக்கிட்டே போகுது. அந்த சுயநலம் என்பது ரொம்ப தலை தூக்கி இருக்குது. அந்த சுயநலம் தலை தூக்கி இருக்கிறதுனால அடுத்தவனையும் கெடுத்து நம்ம வாழணும், அடுத்தவன் சொத்தையும் நம்ம அபகரித்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் ஆகினதுனால மனது வந்து ரொம்ப சுருங்கி போயிருக்குது. அப்போ அந்த மனசு விசாலமாக அடையணும், மனசு வந்து ஓப்பனாக இருக்கணும், ஒரு நல்ல அடுத்தவர்கள் நலனிலையும் நம்ம வந்து அடுத்தவங்களையும் நம்ம பலன் பெறக்கூடிய அளவுக்கு நம்ம அவங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு ஆன்மீகம்தான் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆன்மீகம்னு சொன்ன உடனே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, இது என்னப்பா வயசான காலத்தில் பண்ண வேண்டியது, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஒரு நாளும் நம்ம வாழ்கின்ற முறையே நமக்கு ஆன்மீகம்தான். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள் நம்ம செய்யும் பொழுது அது வந்து ஆன்மீகம் என்று குறிப்பிடப்படுகிறது. இப்போது இந்த ஆன்மீகத்தை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் வீட்டில் இருந்து நம்ம பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, கோவில்னு ஒரு வழிபாடு முறை என்று ஏற்படுத்துகிறாங்க. இந்த கோவில்னால் அது இந்து மதத்துக்கு மட்டும் இல்லை, இறைவன் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே கோவில் தான். அது கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், இல்லை வந்து முஸ்லீம் மதமாக, இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், சீக்கிய மதமாக இருக்கட்டும், புத்த பௌத்த மதமாக இருக்கட்டும், எந்த மதங்களாக இருந்தாலும் நமக்கு அப்பாற்பட்ட அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு இறை சக்தி எங்கே எல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்துமே கோவில்தான். அப்போ அந்த ஆன்மீகம்ன்றது அந்த கோவிலில் வழிபாடுன்ற முறையை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த கோவில் வழிபாடு முறையில் அவங்க ரொம்ப அருமையாக அந்த கோவிலை வந்து திட்டமிட்டு அதை வந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. உள்ளே நுழையும் போது ஒரு பெரிய கோபுரம், அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு கோபுரம், அந்த கோபுரத்துக்கு உள்ளே சென்றால் ஒரு பெரிய கொடிமரம், அங்கே இருந்து தலையை குனிந்து உள்ளே சென்று நாம் பார்த்தோமானால் அங்கே கர்ப்ப கிரகத்திலே ஒரு இறை வழிபாடு, இறைவனை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அது எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த இறை சக்தியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நமது இந்து மதத்திலே பலவிதமான இறை வழிபாடுகள், பலவிதமான இறைவனை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு மகான்கள் பல கவிதைகளும் பாடல்களும் ஸ்தோத்திரங்களும் இயற்றியிருக்கிறார்கள். அது பல மொழிகளிலும் இருக்கிறது, எல்லா மொழிகளிலும் இருக்கிறது. சமஸ்கிருதத்திலும் இருக்கிறது, அது தமிழிலும் இருக்கின்றது. அது போன்ற தெலுங்கு, மலையாளம், இந்தி போன்ற எல்லா மொழிகளிலுமே இறை வழிபாட்டிற்கான ஸ்லோகங்களும் அதனுடைய பயன்பாடுகளும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அப்பொழுது இறை வழிபாட்டிற்காக நம்ம கோவில் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அங்கே நம்மளுக்கு ஒருமுகமான ஒரு மனதினை நம்ம ஏற்படுத்தி கொண்டு இறை வழிபாடினை செய்ய வேண்டும். இன்றைக்கி என்ன ஒரு விளையாட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டாக்கா, அந்த ஜோசியர் சொன்னார், இந்த ஜோசியர் சொன்னார், நான் அந்த கோவிலுக்கு போனேன், இந்த பரிகாரம் பண்ணேன், அந்த சாமியை கும்பிட்டேன், இந்த நவகிரகத்தை கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கோவிலில் அமைதி காக்கணும்னு போர்டு இருந்தால் அது கீழே உட்காந்துட்டு எல்லா லட்சம் அடிச்சுட்டு இருப்பாங்க. அது பிரயோஜனமே இல்லை. அப்படி ஜோசியக்காரன் சொல்கிறதுனால நீ காசிக்கு போகிறதுனாலையோ, கங்கைக்கு போகிறதுனாலையோ, மெக்காவுக்கு போகிறதுனாலையோ, இல்லை வந்து ஜெருசலேம் போகிறதுனாலையோ அந்த பலன்கள் வந்து முழுமையாக நீங்கள் பெற முடியாது. நமது மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு இறை வழிபாடு மட்டுமே நமது குறிக்கோளாக வைத்துக்கொண்டு கோவிலுக்கு சென்று நம்ம வழிபட்டோமானால்தான் நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு பயன் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி கோவிலுக்கு போகிறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. கோவிலுக்கு போகும்பொழுது நம்ம ரொம்ப ஆடம்பரம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக அடக்க ஒடுக்கத்தோடு, ஏன்னா ஒரு பெரிய ஒரு மந்திரியை பார்க்குறதுக்கு போகிறதுக்கோ, ஒரு அரசனை பார்க்குறதுக்கு போகிறதுக்கோ நம்ம அவ்வளோ பயபக்தியோடு கைகட்டி நின்று நம்ம போகிறோம். இந்த உலகத்துக்கே அரசனாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி, பஞ்சபூதங்களை அடக்கி ஆளுகின்ற ஒரு சக்தியை நாம் தரிசிக்க செல்லும் பொழுது எவ்வளவு பணிவு இருக்க வேண்டும், எவ்வளவு அடக்கம் இருக்க வேண்டும், நாம் அணிகின்ற ஆடைகளிலே எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும், மனதை எவ்வளவு தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் என்று நம்முடைய இருக்கின்ற பிசாசிகளை அழிவதற்காகத்தான் நாம் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். எப்பொழுது அந்த மனதிலே இருக்கக்கூடிய அந்த காம, குரோத, லோப, மதம், ஆச்சரியம் என்ற 5 விதமான
தீய சக்திகளும் நம் மனதிலிருந்து விலகுகின்றதோ அன்று இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பதிலே சிறிதளவும் ஐயம் கிடையாது. இந்த அறிவியல் ஆன்மீகத்திலே இருக்கின்றது. ஆன்மீகத்திலே நாம் கோவில் வழிபாட்டிலே அந்த பிரகாரத்தை சுற்றி வருவதனால் என்ன ஏற்படுகிறது, அந்த கோபுர கலசங்களிலே இருக்கின்ற அதனுடைய சக்தி என்ன, நமக்கு எந்த வகையிலே பயன்படுகிறது, அந்த கர்ப்ப கிரகத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற சக்கரம், அந்த யந்திரங்கள் என்று கூறப்படுகிற சக்கரம், அதன் மேலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இறைவனுடைய உருவம், இவை அனைத்தும் எந்த வகையிலே நமக்கு ஆன்மீகத்தின் மூலமாக நமக்கு ஒரு அறிவியலோடு நமக்கு ஒரு மனது நிம்மதியையும் நாம் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் அளிக்கின்றது என்பதனை நான் அடுத்த பதிவிலே நிச்சயமாக விரிவாக நான் பேச இருக்கின்றேன். இந்த பதிவிலே நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், நாம் அண்ட சராசரங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதான சக்தி, என்னுடைய சென்ற பதிவிலே நான் பதிவிட்டிருந்தது போல அந்த இறை சக்தியானது பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு பெயர்களிலே அழைக்கப்படுகிறது, வணங்கப்படுகிறது என்பதிலே எந்தவித சந்தேகமும் எந்தவித ஒரு மறுப்பும் தேவையே இல்லை. இந்த பகுத்தறிவு என்ற காரணத்தை வைத்துக்கொண்டு இப்பொழுது நான் பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் எல்லாமே உண்மையான பகுத்தறிவு. இன்று குருமார்களும் அரசியல்வாதிகளும் எல்லாரும் அவரவர்களுக்கு தோன்றியதை அவரவர்கள் சுயநலத்திற்காக பிரபலப்படுத்தி கொண்டு அவர்கள் பின்னாலே 1000 பேர் கோடி பேர் வர வேண்டும் என்ற ஒரு ஆசையினாலே மக்களை திசை திருப்பி வைத்துவிட்டு சுய சிந்தனையை இழக்க செய்திருக்கிறார்கள். அந்த சுய சிந்தனை என்பதுதான் பகுத்தறிவு. நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்வது போல, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்ற பாரதியாரின் கூற்றுப்படி நாம் அதனை தெளிவாக அதனை யார் என்ன பேசுகிறார்கள், எப்படி பேசுகிறார்கள், அதனுள்ளே இருக்கின்ற உள்கருத்து என்ன என்பதனை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியம். இதிலே கோவிலுக்கு என்றால் இந்த தெய்வம் வசத்தி, அந்த தெய்வம் வசத்தி, இந்த மதம் வசதி, அது அங்கே நன்றாக இருக்கிறது, இங்கே இதை செய்கிறார்கள் என்றெல்லாம் பிரபலம் செய்து கொண்டு அவரவர்களே ஒரு வியாபாரமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் நீங்கள் கஷ்டம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஜோதிடரிடம் போகின்றீர்கள் என்றால் அவர் ஏற்கனவே இவன் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அதிலிருந்து மீள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தான் அவன் ஒரு ஜோதிடரை நாடுகிறான். அவர் ஒழுங்காக அவங்களுக்கு வழிகாட்டுவார் என்ற எண்ணத்தோடு. ஆனால் அந்த ஜோசியர் என்ன சொல்லுகிறார், நீ காசிக்கு சென்று வா, ராமேஸ்வரம் சென்று வா, மெக்காவுக்கு சென்று வா, ஜெருசலேம் சென்று வா என்று அந்தந்த மதங்களுக்கு ஏற்பட்டபடி அவங்க செல்ல சொல்கிறார்கள். அப்போ கையில் இருக்கிற பொருள்களையும் இழந்து கடனையும் வாங்கி தூய மனம் இல்லாமல் அந்த மனத்தோடு அங்கே சென்று வழிபட்டு வரும் பொழுது காசும் விரயமாகிறது, நேரம் விரயமாகிறது, அதனால் எந்தவித பலன்களும் ஏற்படுவதில்லை. ஆனால் என்னுடைய வாழ்நாளிலே நான் கண்ட உண்மை, அப்படி ஆத்மார்த்தமாக உண்மையாக சென்று கடவுளிலே அந்த இறை சக்தியின் இடத்திலே சரணடைந்து ஒருவர் கேட்கும் பொழுது அவர்களுக்கு வேண்டியது வேண்டியபடி நடக்கின்றது என்பதிலே எனக்கு சிறிதளவும் சந்தேகமில்லை. நான் பார்த்த பல மனிதர்கள் அதனால் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதனால் கோவிலுக்கு செல்லும் பொழுது மனம் தூய்மை அடைகிறது. நான் இதுக்கு தலைப்பு கொடுக்கும் பொழுதே ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அருதாண்டா வளர்ச்சி என்ற ஒரு மிகச்சிறந்த பாடலை நான் பதிவு செய்திருக்கின்றேன். ரொம்ப அருமையான வரிகள். ஆள் மட்டும் வளர்ந்துக்கிட்டு இருந்தால் போதாது, அறிவு சுருங்கிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா படங்கள்லேயும் சரி, எல்லா விஷயங்கள்லையுமே படங்கள்லேயும் வெளியிலையும் பேசக்கூடிய விஷயங்கள், புத்தகங்கள் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னாக்கா ஒரு வயலன்ஸ் தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா மனம் கட்டுப்பாடு இல்லாமல் தலதெறிக்க ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த மனம் என்ன ஆகுதுனாக்கா பலவிதமான கொடுமைகளையும் இந்த சமூக விரோத சக்திகளால் சமூக விரோத செயல்கள் செய்யப்படுகின்றன. சரி, இவர்கள் தான் இப்படி இருக்கின்றார்கள் என்றால் நான் மிகவும் ஆர்த்தடாக்ஸு, ஆச்சாரம் அனுஷ்டானம், நான் இப்படி இருக்கின்றேன் அப்படி இருக்கின்றேன், என்னை போல ஒழுங்கானவன் எவனுமே இல்லை என்று ஒரு அகங்காரம் பிடித்து கொண்டு சிலர் இருக்கிறார்கள். அதுவும் தவறு.
ஆச்சாரம் என்பது என்ன என்றால் நாம் இந்த அதாவது நம்ம அன்றாட நம்முடைய நித்திய கர்ம அனுஷ்டானம் என்று சொல்வார்கள். அன்றாடம் எழுந்து நாம் பல் தேய்ப்பது, குளிப்பது, உடலை சுத்தமாக வைத்துக்கொள்வது, மனதை சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கு இறை வழிபாடு செய்வது, கோயில்களுக்கு செல்வது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே ஆச்சாரம் என்பதுதான் அர்த்தம். இந்த சமூக நீதி என்று சொல்லிக்கொண்டு அவர்களே அந்த சமூக நீதியை அவங்க பின்பற்றுறது கிடையாது. அதை மக்கள் சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. சமூக நீதி என்பது என்ன? மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் என்பது தான் சமூக நீதி. இதில் எங்கே வருகிறது ஜாதி, மதம், பேதம் என்பதெல்லாம் எங்கே வருகிறது? அப்படி சமூக நீதி பேசக்கூடியவர்களே உண்மையாகவே அடுத்த மனிதர்களை சமமாக மதிக்கிறார்களா? கிடையாது. பணம், பதவி, அந்தஸ்து, தனது சுய கௌரவம் என்று ஒரு மதத்தினருக்கும் ஒரு ஜாதியை சேர்ந்தவர்களுக்கும் அவரவர்களுக்கு உண்டான அந்த ஆணவம் என்பது ஒன்று இருக்கிறது. அப்போ சில மதங்களை மட்டும், சில மனிதர்களை மட்டும், சில ஜாதியை சேர்ந்தவர்களை மட்டும் நாம் குற்றம் கூறிக்கொண்டு மக்களை திசை திருப்பி அவர்களுக்கு நன்மை செய்கிறேன் என்று பொய்யாக கூறிவிட்டு அவர்களுக்கு தீமையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் மக்கள் விழிப்புணர்வு என்னவென்றால், முதலிலே மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பணம், பதவி, அந்தஸ்து இவை எல்லாம் அடுத்த பட்சம். பிச்சைக்காரனையும் நாம் மதிக்க வேண்டும். அவனுடைய கர்மா. நான் அடுத்த பதிவுகளிலே நான் பேசப்போக இருப்பது கர்மா என்றால் என்ன, முன்பிறப்பு, அடுத்த பிறப்பு என்பதெல்லாம் என்ன, இந்த கருட புராணத்திலே சொல்லி இருக்கக்கூடிய தண்டனைகள்லாம் இந்த காலகட்டத்திலும் இருக்கிறதா, நரகம் என்று ஒன்று இருக்கிறதா, சொர்க்கம் ஒன்று இருக்கின்றதா என்பதை பற்றிய கேள்விகள்லாம் எனக்கு கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் நான் பதிவு செய்ய இருக்கின்றேன். அதற்கு முன்பதிவாக இந்த பதிவிலே நான் அறுதியிட்டு உறுதியாக உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது, மனிதனை மனிதனாக மதியுங்கள். அதுபோல் ராமலிங்க வள்ளலார் என்ற சுவாமிகள் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று கூறியிருக்கிறார்கள். சமரச சன்மார்க்கம் என்ற ஒரு கழகத்தையும் அவர் நிறுவியிருக்கிறார்கள். அதை பல பேர் பின்பற்றி இருக்கின்றார்கள். அவர் கூறுவது எத்துணையும் பேதமுறார் எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்று சொல்லியிருக்கின்றார். எல்லா உயிர்களுக்கும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு சமமான உரிமை உண்டு. இறை சக்தி எல்லா உயிர்களையும் படைத்திருக்கிறது. தாவரங்கள் முதல் புழு பூச்சிகள் வரை, மனிதன் வரை எல்லாருக்கும் இந்த உலகத்திலே வாழ வேண்டிய சமமான உரிமை உண்டு என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது பல உயிரினங்களையும் நமது மக்களையும் நாம் எல்லோரும் சமமாக மதித்து அன்போடும் ஆதரவோடும் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை. இன்றைக்கி கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா தான் மட்டும் சாமி கும்பிட்டா போதும், பின்னாடி இருக்கிறவங்க கும்பிட்றாங்களோ இல்லையோ, நமக்கு சாமி அப்படியே பார்க்கணும், சாமி அப்படியே வரணும், அதெல்லாம் சாமி செய்யவே மாட்டார். அந்த மாதிரி இருக்கிறவங்கள விட்டுட்டு யார் ஒதுங்கி இருந்து அடுத்தவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்களும் கும்பிடணும்னு நினைக்கிறாங்களோ, அடுத்தவங்க வாழணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இறைவனுடைய அருள் கிடைக்குமே தவிர சுயநலமாக பணபலத்தோடு பதவி பலத்தோடு நான் கர்ப்ப கிரகத்திலே சுவாமிக்கு முன்னாடியே போய் நின்று கொண்டு நான் பரிவட்டம் கட்டிக்கொண்டு நான் தான் பெரியவன் என்று நினைத்து கொண்டு ஒருவன் இருந்தானே, ஆனால் அவன் முழுவதுமாக ஒதுக்கப்படுவான். அவன் பதவியும் பணமும் அவனுக்கு இருக்குமே தவிர மன நிம்மதி என்பது நிச்சயமாக இருக்காது. உடல் ஒழுக்கம் இருக்காது, மன ஒழுக்கம் இருக்காது. அடுத்தவர்கள் எல்லோரும் நம்மை மதிக்க வேண்டும் என்று எப்பொழுது அவனுக்கு ஆணவம் இருக்கின்றதோ அவன் அழிக்கப்படுவான். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் நாம் உடலை வளர்ப்பதற்கு நாம் செய்யக்கூடிய நேரத்திலே பகுதி நேரமாக நாம் நம்முடைய மன சிந்தனைகளை மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாருக்காகவும் நாம் வாழ வேண்டும், எல்லோரையும் நாம் நலம் பெற அனுசரிக்க வேண்டும், அவருடன் நட்பாக அன்பாக இருக்க வேண்டும் என்பதனை மனதிலே கொண்டோமானால் நமது மனமும் வளரும், இந்த நாடும் வளரும், உலகமும் வளரும். எல்லோரும் இன்புற்று இருக்க நான் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அடுத்த நிகழ்ச்சியிலே கோவில் அமைப்புகளே இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான விஷயங்களையும் நாம் முன்னோர்கள் எழுதிய இதிகாச புராணங்களிலும்
மற்ற செய்திகளில் வரக்கூடிய உண்மையான நான் மற்றவர்களைப் போல உபன்யாசம் என்ற கதைகளை சொல்லி கொண்டு இருக்கப் போவதில்லை. அந்த கதைகளிலே இருக்கக்கூடிய எசன்ஸ், நாம் ஒரு பழம் வாங்கினோமானால் அந்த பழத்தினுடைய ஜூஸை பிழிந்து எப்படி சாப்பிடுகிறோமோ அதுபோல் நாம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான அர்த்தங்களை அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டு அதன்படியே நாம் நடந்தோமே ஆனால் எல்லோரும் இன்புற்றிருத்து இவ்வுலகம் அமைதி பூங்காவாக இருக்கும் என்பதிலே எனக்கு ஒரு ஐயமும் இல்லை. எல்லாம் சர்வோ ஜனா சுகினோ பவந்தி என்று சமஸ்கிருதத்திலே சொல்லுவார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த பதிவினை இத்துடன் முடித்து கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.